வனவாசம் முடிந்து மகுடம் சூட்டி அரசாள போகும் மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி ஜோதிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மிதுன ராசி காலபுருஷ லக்னத்துக்கு 3வது ராசி. பொதுவா ஆண்டு பலன் அப்படின்னு எடுக்கும்போது 9 கிரகங்கள்ல சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்கள தான் மெயினா வச்சு ஆண்டு பலன்களை சொல்லுவோம். அந்த வகையில மிதுன ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. குரு பகவான் இப்போ உங்க ராசியிலே இருக்காங்க. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போறாங்க ஜூன் மாதத்துல. சனி பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை பாக்குறாங்க. குரு பகவான் இப்போ 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்தை பாக்குறாங்க. ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறமா 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எதிர்பாராத அதிர்ஷ்டமும் யோகமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்காத, எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகளை கொடுத்தாலுமே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே அமோகமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வேலையில மாற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், தொழில்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. செலவுகள் இருந்தாலுமே எல்லா செலவுகளும் உங்களுக்கு சுப செலவுகள், சுப விரயங்களாவே இருக்கும். வரவு அதிகமாவே இருக்கும். அதனால செலவுகளை பத்தி கவலைப்பட தேவையில்லை. மிதுன ராசிக்காரங்க இப்போ பெரிய மகான்கள் மற்றும் சித்தர்களோட ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அவங்களோட தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால சித்தர்களையும் மகான்களையும் உங்க முன்னோர்களையும் தவறாம வழிபடுங்க. மிதுன ராசிக்காரங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இப்போ ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்க குழந்தைகளோட ஆரோக்கியம், கல்வி, தொழில் மற்றும் திருமணத்திற்காக கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய வருமானமும் உண்டாகும். புதிய முயற்சி, புதிய வாய்ப்பு, புதிய பாதை எல்லாமே உங்க லைஃப்ல இனிமே புதுசாவே இருக்கும். புதிய மாற்றங்களும் உண்டாகும். அதுவும் நல்ல மாற்றமாவே இருக்கும். கல்வி மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகள்ல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. அரசியல்ல யார் இருக்காங்களோ மிதுன ராசிக்காரங்க அரசியல்ல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க, ஜெயிப்பீங்க. பதவிகளும் பேரும் புகழும் கண்டிப்பா உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட ஆராய்ச்சிக்கான சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். அரசாங்கத்தால உங்க ஆராய்ச்சி அங்கீகரிக்கப்படும். அதற்கான விருதுகளும் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உடல் உஷ்ணத்தால நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் உஷ்ணம், பித்தம் போன்ற விஷயங்களை குறைச்சிக்கணும். பாதம், அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருக்கணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இடம் வாங்கி வச்சிருக்கவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இல்ல இனிமேதான் நான் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பழைய வீட்டை வாங்கி புதுப்பிச்சா இன்னும் சிறப்பா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்தபடியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. நான் என்னோட வாழ்க்கை துணையோட வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்க வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அதிகமா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு இரட்டை குழந்தைகள், ட்வின்ஸ் பிறப்பறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்கு இப்போ காரிய சித்தி யோகம் இருக்கு. எல்லாருக்குமே நினைச்ச காரியம் எல்லாமே நடந்துராது. ஆனா இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்க நினைக்கிறது இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சி அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே சித்தியாகி நல்ல நிகழ்வுகளா அவங்களோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நல்லதாவே நினைங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளாகவே கண்டிப்பா நடக்கும். சித்தர்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோட நீங்க சிறப்பா வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ கண்டிப்பா இருக்கு.
வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு விசா தடைபட்டிருந்தவங்களுக்கு, வேலை சம்பந்தமா, கல்வி சம்பந்தமா தடைப்பட்டவங்களுக்கு இப்ப கண்டிப்பா நடக்கும். வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்று வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்ப அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே வாழ்க்கையாகட்டும், தொழிலாகட்டும், கல்வியாகட்டும், எந்த ஒரு பொது காரியமாகட்டும் எல்லா விஷயத்திலுமே ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பா மாறும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. பணப்புழக்கம் உங்ககிட்ட அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். கடன் வாங்கியாவது பணம் நிறைய வச்சிருப்பீங்க. அதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்க எதிர்காலத்துக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாவே இருக்கும். அந்த பணம் உங்களுக்கு ரெட்டிப்பாகவும் உங்ககிட்ட திரும்பவே கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க இளைய சகோதர சகோதரிகளோட சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும். தாய் தந்தையரோட ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும். சோதனை காலம் எல்லாமே முடிஞ்சு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனையாகவே மாறும். நீங்க செய்ய வேண்டியது உங்களை விட வயசுல மூத்தவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸே உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பத்தை உண்டாக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கோவில் திருப்பணிகள்ல கலந்துக்கோங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உண்டாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.